வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. அரசியல் பரபரப்பாக நடந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ. என்னன்னா, சட்டப்பேரவை முடிஞ்சிருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரான இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை வைத்திருக்கிறார். அதை வைத்துதான் இன்றைய தலைப்பையும் நாம எடுத்திருக்கோம். சட்டப்பேரவை முதல் மக்கள் திட்டங்கள் வரை விஜயின் போலி பிம்பம் சுக்குநூறாக உடைந்து விட்டது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காகவும் விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். திமுகவில் இருந்து கரூர் முரளி அவர்கள் இணையம் வாயிலாக இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஊடகவியலாளர் யசீர் அவர்களும் இணைந்திருக்கிறார். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர் முரளி சார் கிட்ட இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சார், இப்போ என்னன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்து ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாத காலம், அதை தாண்டிய நாட்கள். இந்த ஒரே மாதத்துல தமிழ்நாட்டின் நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதல பாதாளத்திற்கு தள்ளி இருக்கிறது புதிய அரசு. விஜய் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இன்னும் அவங்க ஒரு சினிமா ஒரு மோட்ல இருந்து வெளியே வரலையா? சட்டமன்றமா அப்படின்றது தெரியாமையே சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி நடத்திட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு விமர்சனம் வைத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். இது பற்றி உங்களுடைய முதல் பார்வை? நாட்டினுடைய முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மிகவும் துன்பத்தினுடைய துயரத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதில் எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர் அரசியல் கட்சியை தொடங்கி முதலமைச்சர் ஆகியிருந்தால் அவர் நல்லது செய்திருப்பார். அவர் ஏதோ ஒரு கட்சியை தொடங்கினார். ஒரு கட்சியை தொடங்கிய பிறகு தேர்தல் களத்திற்கு வந்தால், தேர்தல் களத்திற்கு வந்த பிறகு ஒரு இடமோ 2 இடமோ வெற்றி பெறலாம், இல்லை என்றால் தொகுதிக்கு ஒரு 20,000 ஓட்டுகள் வாங்கலாம் என்ற எண்ணத்தில் தான் அவர் கட்சியை தொடங்கி தேர்தல் களத்திற்கு வந்தார். என்னவோ துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டுக்கும் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டவசமாக அவர் முதலமைச்சராக அமர்ந்து விட்டார். முதலமைச்சராக அமர்ந்த பிறகு மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு முதலமைச்சர் வாய் திறக்க வேண்டும். வாய் திறப்பாகிறாரா என்று கேட்டால் வாய் திறக்கவில்லை. வாய் திறந்து பேச மறுக்கிறார். ஒன்றும் கிடையாது. கோவையிலே சூலூரிலே 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டு கயவர்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கிற சம்பவத்திற்கும் ஒரு முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை. அதே போல கும்மிடிப்பூண்டியிலே ஒரு சிறிய குழந்தை அது பாலியல் தொல்லை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு புதரிலே தூக்கி எறியப்பட்டார்கள். அப்பொழுதும் அவர் வாய் திறக்கவில்லை. ஒரு முதலமைச்சர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு ஜோசப் விஜய் அவர்கள். ஏனென்று கேட்டால், ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்கக்கூடிய இடத்தில் ஒரு முதலமைச்சர் இருக்க வேண்டும். இவர் தீர்க்கிறாரா என்றால் தீர்ப்பதை இல்லை, வாயே திறக்க மாட்டேங்கிறார். சட்டமன்றத்திற்கு வருகிறார், சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஒரு பொம்மையை கொண்டாந்து உட்கார வச்சு அந்த பொம்மை எப்படி இருக்குமோ அப்படிதான் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். நான் என்ன சொல்றேன், நீங்க முதலமைச்சரா வந்துட்டீங்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உங்களுடைய அரசாங்கம் இந்த தவறுகள் செய்திருக்கிறது, இதற்கு என்ன விடை இதற்கு என்ன செய்வது என்று கேட்டால் ஒரு முதலமைச்சர் எழுந்து பதில் சொல்வதற்கு பதிலாக முதலமைச்சர் ஒரு பொம்மையை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தை நாம் பார்க்கிற பொழுது சட்டமன்றமாக இல்லை. முதலமைச்சர் எழுந்து பேசுகிறார். எழுந்து பேசிய பிறகு ஒரு சினிமாவில் எப்படி ஒரு நடிப்பார்களோ அதை போல நடிக்கிறார். துப்பாக்கி போன்ற படம், மெர்சல் போன்ற படங்களிலே அவர் வசனம் பேசினார். எப்படி அவர்கள் தியேட்டரிலே ரசிகர்கள் கைதட்டுவார்களோ அதே போல சட்டமன்றத்தில் அவர் பேசிய பிறகு மந்திரிகள் மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளே மந்திரியாக சேர்ந்திருப்பவர்களும் கைதட்டி ரசிக்கிறார்கள் என்று சொன்னால், இதோ பாருங்கள், கோமாளி ஆட்சிக்கு வந்தால் குத்துப்பாற்றும் தேசிய கீதம் ஆகும் என்பதை போல நடிகர் ஆட்சிக்கு வந்தால் சட்டமன்றமும் இந்த நாட்டில் சினிமா கொட்டாயாக மாறும் என்பதை போல இப்பொழுது சட்டமன்றம் மாறி இருக்கிறது. சட்டமன்றத்துடைய மரபுகள் அனைத்தும் கீழே போட்டு மிதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தமிழ்நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதனால் நம்மளுடைய தலைவர் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னதை போல இந்த அரசாங்கம் விழித்துக் கொள்ள வேண்டும். விழித்துக் கொள்ள மறுக்குமானால் இந்த அரசாங்கத்தை விழிக்க செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வீதிக்கு வந்து போராடும் என்பதிலே எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது. போராடினால்தான் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் விடிவு கிடைக்கும்.
தாவேக்கா ஆட்சியில ஒரே ஒரு மாதம் தான் கொடுத்திருக்கோம். அதுக்குள்ளேயே அதல பாதாளத்துல இருக்கு தமிழ்நாடு. அதை தாண்டி மக்கள் தன்னெழுச்சியாகவே போராட்டம் செய்யவும் ஆரம்பிச்சாங்க. மக்களுக்காக தொடர்ந்து திமுகவும் போராடும்னு உங்களுடைய முதல் கட்ட பார்வை வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய புதுமடம் ஹலீம் அவர்கள்கிட்ட சார் இப்போ என்னன்னா 1 மாத காலம் 1.5 மாத காலம் வச்சுக்கலாம். 45 நாட்கள்ல சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, விவசாயிகளான அவங்களுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுவது, அவங்களுக்கு சொன்ன வாக்குறுதியை செய்யல, எந்த ஒரு வாக்குறுதியையும் சொன்ன மாதிரியாக செய்யல. மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு விஷயத்த அவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு முடிவு, ஒரு ரிசல்ட். ஆனா அது மாற்றம் இல்லாம ஏமாற்றமா இருக்கு அப்படின்னு மக்களே பேச துவங்கியிருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு நடைமுறையா இருக்குது? ஆட்சி செய்பவர்கள் வந்து ஒருத்தர் அப்ரெண்டிஸ் இருந்தால் பரவாயில்ல, ஒட்டுமொத்த ஆட்சியை அப்ரெண்டிஸாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான். அதனால் கற்றுக்கொள்வார்கள் என்று பார்த்தால் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. இப்போ வந்து இந்த ஆட்சி வந்து நடிப்பு உடைய அந்த பிரபலயத்தை வைத்து ஆட்சிக்கு வந்தார்கள். இன்றைக்கி ஆட்சியை காப்பாற்றுவதற்கு நடித்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். ஒரு காப்பி பேஸ்ட்டை கூட ஒழுங்காக பண்ண தெரியல, அவ்வளோதான். எந்த விதத்திலும் இந்த ஆட்சியை அவர்களுக்கு செய்ய தெரியவில்லை அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த ஆட்சிக்கு வந்த புதுசில் அவர் மேடையிலிருந்து அந்த அந்த முதல் நாள் அந்த ஆடியோ லான்ச் பண்ணிக்கணும், பதவியேற்ற நாள், அந்த பதவியேற்ற நாள் அன்னைக்கு சொன்னார், சிறுபான்மை மக்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டாம், ஜோசப் விஜய் நான் சிறுபான்மை மக்களுடைய அரணாக இருப்பேன் எல்லாம் சொன்னார்ல. 2 விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். 2 விஷயம். ஒன்று, ஒன்றிய அரசு. இப்போ அவங்க ஒன்றிய அரசு சொல்கிறத விட்டுட்டாங்க, இப்போல்லாம் மத்திய அரசுக்கு வந்துட்டாங்க. பாவம், அவங்களுக்கு இதுக்கு மேலே வந்து முகமுடி கலண்டுருச்சு. இந்த எஃப்ஆர்சி, அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி ஆக்ட்னு ஒன்று, ஒரு சட்ட முன்வடிவை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஃபாரின் ரெகுலேட்டரி கான்ட்ரிபியூஷன் ஆக்ட் பொதுவாக என்னென்னா, இது வந்து வெளிநாடுகளிலிருந்து வந்து பெறுகின்ற நிதிக்கு வந்து ஒரு பெரிய முட்டுக்கட்டை போடுகின்ற ஒரு செய்தி. பார்க்குறதுக்கு அப்படி தெரியும். ஆனால் இது பெரும்பாலாக யாரை பாதித்தது என்றால், இந்தியாவில் இருக்கின்ற கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சட்டம். குறிப்பாக தேவாலயங்கள், என்ஜிஓஸ்ன்னு சொல்லக்கூடிய நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நடத்துகின்ற கிறிஸ்துவ மக்கள், இவர்களெல்லாம் ஐரோப்பியா போன்ற நாடுகளிலிருந்து நிதி வரும். அவர்கள் இந்த தொண்டு நிறுவனங்களை நடத்துவார்கள். இது வழக்கமாக காலங்காலமாக செய்வது தான். இதை தடுக்கும் விதமாகத்தான் ஒன்றிய அரசாங்கம் இந்த எஃப்சிஆர்டி ஆக்டை கொண்டு வராங்க. இதை பற்றி பல்வேறு கட்சியினர் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து பேசுகிறாங்க. ஜோசப் விஜய் என்கிற நம்முடைய முதலமைச்சர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த, கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்த ஒரு முதலமைச்சர். இதை பற்றி வாயை திறந்தாரான்னு கேளுங்க, இல்லை, வாயை திறக்க கூட இல்லை. குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை கொடுத்து ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது, ஏன்னா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அறிக்கை கொடுக்குறார், இது வந்து சிறுபான்மை மக்களான கிறிஸ்துவ மக்களுக்கு ரொம்ப எதிரானது, வாய் திறக்கல. சரி, அதுக்கு முன்னாடி தேர்தல் சமயத்தில் நம்ம மைக்கேல் பட்டின்னு கேள்விப்பட்டோம். மைக்கேல் பட்டியில் ஒரு சிறுமி மதமாற்றத்தால் வந்து தற்கொலை செய்து விட்டால்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. அது வந்து இந்திய அளவில் பாஜக அதை பிரச்சனையை கொண்டு போனாங்க. ஆனால் சமீபத்தில் வந்து சிபிஐ வந்து நீதிமன்றத்தில் ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணாங்க. அதில் இந்த மைக்கேல் பட்டி சிறுமியின் மரணத்தில் மதமாற்றம் இல்லை அப்படின்னு ஒன்றிய அரசுடைய சிபிஐ அபிடவிட் கொடுத்துருக்காங்க. இதற்கு ஒரு வாய் திறக்கல. ஒன்றிய அரசு இப்படி ஏன் சொன்னாங்க, ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, வாயை திறக்கல. சிறுபான்மை சமூகத்தை சார்ந்து ஜோசப் விஜய் வாயை திறக்கல. இது ஒரு பக்கம். முந்தா நாள் மதுரையுடைய உயர்நீதிமன்ற கிளை ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. நம்முடைய வழக்கமாக திருப்பரங்குன்றம் புகழ் சிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த 2 பேர் கொண்ட பெஞ்சு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு முஸ்லீமாக ஒரு மாற்று மதத்திலிருந்து ஒரு சிறுபான்மை, அதாவது எந்த ஜாதியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இஸ்லாமியராக ஒருத்தர் மதமாற்றம் அடைகிறார் என்றால் அவர் முஸ்லீமாக ஆயிடுவார். அப்படி ஆகிவிட்டால் ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடஒதுக்கீடு இருக்குது, ஒரு 3.5% பிசி முஸ்லீம் அப்படிங்கிற இடஒதுக்கீடு 3.5%. கிட்டத்தட்ட 2007 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு. இது எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இருக்குது, கல்வியில் வேலைவாய்ப்பில் இருக்குது. இந்த முஸ்லீம்களாக மதம் மாறியவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு வேண்டும் என்று இஸ்லாமிய சமூகமே சொன்னாங்க. அதை எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துச்சு 2015. நீதியரசர் ஹரிபரந்தாமன் ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. ஏன் மதம் மாறியவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லும்போது, இதை பேஸ் பண்ணி
கடந்த ஆட்சி நம்முடைய திரு தளபதி அவர்களுடைய ஆட்சியில் மதம் மாறியவர்களுக்கும் இந்த பிசிஎம் ஒதுக்கீடு செல்லுங்கிற ஒரு அரசாணை கொண்டு வந்தாங்க. இது 2024 இருக்கு. இதை மாற்ற வேண்டும் என்று இந்த கும்பல் துடித்ததன் காரணமாக நீதிமன்றத்தில் வழக்கு போய் கடந்த ஏப்ரல்லையே இந்த வழக்கு நடக்குது. இந்த ஜிஆர் சுவாமிநாதன் இதை வந்து கேள்வி கேட்குறாரு. அப்பொழுதே தெரியும் இந்த பிசிஎம்மில் வந்து மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு கொண்டு வர போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் தாவேகா ஆட்சிக்கு வந்து 40 நாளில் இந்த வழக்கு நடக்குது. தாவேகா அவர்களுடைய அந்த அட்வொகேட் ஜெனரல் நீதிமன்றத்தில் ஆஜர் கூட ஆகலை. ஒரு வலிமையான இது கூட வைக்கல. எப்படி தீர்ப்பு வந்திருக்கு? இனி முஸ்லீம்களாக மதம் மாறியவர்களுக்கு இந்த 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறார், நாங்கள் இதை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வழக்கு போவோம், வழக்கு தொடருவோம் எல்லாம் பேசுகிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, எந்த விதத்திலையும் பெருசாக தலையிடாமல் ஒரு பேருக்கு வந்து நாங்கள் சிறுபான்மை காவலர் அப்படின்னு சொல்வது இதில் மிகப்பெரிய ஃபெயிலியர். ஏனென்றால் சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவ மக்கள் பெரும்பான்மையானவர்கள் திரு விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்ற விஷயம் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவ மக்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு கருணையோடு ஒரு பார்வை கூட முதலமைச்சர் விஜய் பார்க்கல. இஸ்லாமிய மக்களுக்கு இந்த பிசிஎம் என்பது முக்கியமானது. இப்போ இது என்ன அர்த்தம்னா, யாருமே முஸ்லீம்களாக மனமாற்றம் ஆகக்கூடாது என்பது யாருடைய திட்டமாக இருக்கிறது? RSS உடைய திட்டம். அப்போ RSS திட்டம் கர்வாப்சி தாய்மதம் திரும்புதல் என்று ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை நடத்துகிறாங்க அப்படின்னா நோக்கம் என்னன்னா, ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர், ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் முஸ்லீமாக மாறிவிட்டால் ஏற்கனவே இருக்கின்ற இடஒதுக்கீடு உனக்கு இல்லாமல் போயிடும், நீ ஓபிசி சமூகத்துக்கு போயிடுவ, பொதுப்பட்டியலுக்கு போயிடுவ. ஆனால் அவர்கள் பிசிஎம்ல கொடுத்து முஸ்லீம்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒதுக்கீடு கிடைக்கணும்னு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்ட சூழல்ல இன்னைக்கு அதுவும் இல்லாமல் தவிக்கின்ற ஒரு சூழலை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு தாவேகா அரசு எதை பத்தி மக்களை பற்றி அவர்கள் யோசிக்க கவலையே படல. நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க அடுத்த விஷயத்துக்கு வரேன். முக்கியமான விஷயம், இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சட்ட ஒழுங்கை பத்தி பாட்டெல்லாம் பாடினார் விஜய் அவர்கள். பாட்டு சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கு, 3 வயசு பிள்ளைய போக முடியல, வயதானவர்கள் இங்க செல்ல முடியல. இந்த 40 நாளில் 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் பதிவாயிருக்கு. இதுக்கு என்ன பண்ண போறாரு? இப்போ எப்படி இருக்குன்னா, மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டா போதும், ஆட்சி நடத்த தெரியல, பட்டவர்த்தனமா தெரியல, அவர்களுக்கு எங்க எது இருக்குன்னு தெரியல. இந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னார் தெரியுமா, எது எங்க இருக்குன்னு போனாதான் தெரியும்னு. அது உண்மை. அவருக்கு இன்ன வரைக்கும் தெரியல எது எங்க இருக்கு, எப்படி எதை செய்யணும் தெரியல உண்மை. அப்ப இவர்கள் வந்து இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒண்ணுமே தெரியல, மக்கள் நம்மளை வந்து தப்பா நினைச்சிடுவாங்க, மக்கள் நம்மளை வந்து ஒண்ணுமே பண்ணலை விஜய் நினைச்சிருவாங்கிறதுக்காக மக்களை குஷிப்படுத்துறார். மராத்தான் ஓடி காமிக்கிறாரு, சட்டமன்றத்தில் வந்து சைகை காமிக்கிறாரு. ஏன்னா இனி அவர் படத்தில் நடிக்க போறது இல்லை. கடைசியா நடித்த அந்த ஜனநாயகன் படம் தயாரிப்பாளருக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டார். ஏன்னா படம் வெளியே வரல, அவருக்கு ஈக்குவலா கொடுத்துட்டார். இப்ப படத்துல நடிக்க முடியல. ஏன்னா நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், அவர் சினிமாவுடைய கவர்ச்சியில தான் வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சார் இல்லையா. இனி போக போக அந்த கவர்ச்சி குறையுமா? அதை தக்க வைப்பதற்காக நடிக்கிறார். அது குறைந்து விடக்கூடாது. தமிழ்நாடு மக்கள் நம்ம எப்பொழுதுமே ஒரு நடிகராக தான் பார்க்கணும். ஒரு அரசியல்வாதியாக விஜய் அவர்களை பார்த்து விட்டால் தோத்து போய் விடுவோம். ஆக சினிமாவை வைத்து ஆட்சிக்கு வந்து விட்டார். இப்ப ஆட்சியில் நடித்து கொண்டிருக்கிறார். சினிமாவை வைத்து ஆட்சிக்கு வந்து விட்டார். சினிமாவை போல நடித்து கொண்டே மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், ஒரு பஞ்ச் டைலாக் கொடுக்கணும். அவர் சொல்றதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. ஒரு பஞ்ச் டைலாக் கொடுப்பது, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவது, ஒரு சைகை பண்ணுவது. அப்போ மற்ற இடத்துல நீங்கள் பாருங்கள், வாயை முட்டிட்டு அமைதியாக இருப்பார். அந்த அந்த ஷார்ட் ரெடின்னு சொன்னோடனே அந்த இடத்துல வந்து வேற மாதிரி பேசுவார். இப்படித்தான் இவருடைய அரசியல் இது போயிட்டு இருக்கு. அதனால இவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை என்பதை உணர்ந்துதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போனவர்கள் எல்லாம் அவர்களுக்கு முட்டு கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதான் நடக்குது. இங்கிருந்து சென்றவர்கள் எல்லாம் தாவேகா ஆட்சிக்கு ஆதரவளிப்பது அப்படின்றது வந்து வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு கேள்விக்குரிய விஷயமா தான் இருக்கு அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஊடகவியலாளர் யாசிர் அவர்கள் கிட்ட போகலாம் சார். இப்போ வந்து சட்டமன்றம் அப்படின்னா அதற்கு ஒரு மரபு இருக்கு, அதுக்கு ஒரு டெக்கோரம் இருக்கு. சொல்லப்போனால் அந்த சட்டமன்றத்தில் அந்த மரபை மீறி செயல்படுவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் கண்டிப்பான முறையில் கேள்வி எழுப்பப்படும். ஆனால் ஒரு முதல்வர் அவர்களே அந்த சட்டமன்ற மரபை மீறி சில விஷயங்கள் செய்கிறதும் பேசுறதையும் எப்படி, அதாவது நான் பேசவே மாட்டேன், பேசினா இந்த மாதிரி சர்ச்சையான சில விஷயங்களையும் விமர்சனத்திற்குரிய விஷயங்களையும் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு முதல்வர் பண்ணும்போது இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்லை, சட்டமன்றத்தில் எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக வந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு 2 நாள் பயிற்சி முகாம் வச்சாங்க. அதை முதல்ல கலைவாணர் அரங்கத்தில். ஆமாம்,
வச்சிருக்கணும். அதுக்கு வந்து முதல்வர் விஜய்க்கு தான் அதை வச்சிருக்கணும். ஏன்னா அவருக்கே மரபு பற்றியும் தெரியல, எப்படி பேசணும் அப்படின்றதும் தெரியல, அவருக்கு எதுவுமே தெரியல அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, அந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது குத்துவிளக்கு ஏற்ற சொல்றாங்க. அந்த குத்துவிளக்குல முதலமைச்சராக அவரை வர சொல்றாங்க. அதற்கு பிறகு அவை முன்னவர் கூப்பிடுறாங்க, சபாநாயகர் கூப்பிடுறாங்க, துணை சபாநாயகர் கூப்பிடுறாங்க, கொறடாவை கூப்பிடுறாங்க. அவங்க எல்லாரும் குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு வர்றாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி இவரே 5 விளக்கையும் ஏற்றி வச்சுட்டு வர்றாரு. அதை ஆன்லைன்லேயும் கட் பண்ணதை பார்க்க முடியுது. சரி, அது மட்டுமாவது அந்த இடத்துல தான் அப்படி இருக்கா? சரி, சட்டமன்றத்தில் வந்தால் சரியாக நடப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆரம்பத்தில் முதல் நாளே வந்துட்டு சட்டமன்றத்துடைய மரபு என்பது மீறப்பட்டுச்சு. அதற்கு அப்புறம் முதலமைச்சர் உரையின் போதாவது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சபாநாயகரிடம் ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் பண்ணிக்கிறலாமா அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் ஆக்ஷன் சொன்ன உடனே இவர் நடிப்பது போன்ற விஷயங்கள். முதல் நாள் சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து எதிர்க்கட்சியை பார்த்து அந்த உறுப்பினர்கள்ட்ட நீங்கள் வந்து செய்கைகள் பண்ணாதீங்க, அதெல்லாம் வந்து வைரலாக மாறிக்கிட்டு இருக்கு, மக்கள் வந்து முகம் சுளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் முதலமைச்சருக்கு ஒரு செய்கை பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாராளமாக பண்ணுங்க அப்படின்றாரு. அப்போ இரட்டை வேடமாக இங்கே மாறுவதை பார்க்க முடியுது. வாயை திறந்து பேசுங்க சிஎம்னு சொல்லிட்டு எதற்காக போட்டு வந்தாங்க? எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து திமுக உறுப்பினர்கள் வரைக்கும் ஏன் போட்டு வந்தாங்க? நீங்கள் பேசுங்க, பேசுனா இப்படி ஆகும், பேசுனதை பார்த்துட்டு இவங்க பாதியிலே போயிட்டாங்கன்று இன்றைக்கி செங்கோட்டையன் கூட பேசுகிறத பார்க்க முடியுது. ஆளுநர் உரையின் தீர்மானத்தின் போது, நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது கடைசியாக சிஎம் பேசுவார் அப்படின்றது திமுக உறுப்பினர்களுக்கு தெரியாதா? நீங்கள் தான் புதுசு, அவங்களாம் காலமாக சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கக்கூடிய நபர்கள். அப்போ சிஎம் பேசுவார் என்பது தெரிந்தும் ஏன் சிஎம் வாயை திறந்து பேசுங்கன்னு சொன்னதுன்னா, சட்டமன்றத்தில் பேசுங்கன்னு சொல்கிறதுக்காக இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாலியல் வன்கொடுமை இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு, கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, சாதிய ஆணவ படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி எதுவுமே பேச மாட்டீங்க, அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்வதற்காக தான் அதை போட்டு வந்தாங்க. சட்டமன்றத்துக்கு வெளியே பேசுங்கன்றக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் சட்டமன்றத்துக்கு உள்ளேயாவது நீங்கள் பேசுனீங்களா? எதிர்க்கட்சி தலைவர் அவரோ குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சார். இவ்வளவு பட்டியல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் வன்கொடுமையிலேருந்து நிறைய பட்டியல் கொடுக்குறாரு. அதெல்லாம் இல்லை அதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பதில் உரையை கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை. எதிர்க்கட்சியினரை வந்து மைண்ட் ரிலேட்டடாக சீண்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் அவர் பண்ணார். இன்னொரு விஷயம், சட்டமன்றத்தில் அவர் என்ன சொன்னார், இந்த ஆட்சி என்பது குதிரை பேர் ஆட்சி இல்லை, குதிரை வேகத்தில் செயல்படக்கூடிய ஆட்சி அப்படின்னார். இன்றைக்கி மதிமுகவுடைய உருவாக்கிய வைகோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ராஜினாமா பண்ணிட்டு வர சொன்னாங்க, அந்த இடத்துல வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு விஜயே சொன்னதாக சொல்கிறார். அப்போ எதிர்க்கட்சி தலைவர் இவ்வளவு நாள்கள் வைத்த அந்த குற்றச்சாட்டு என்ன, இவங்க குதிரை பேரம் பண்ணுறாங்க அப்படி சொல்லும்போது சபாநாயகர் அதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்குகிறார். ஆனால் இவங்க கூட கூட்டணிக்கு இன்றைக்கி சேர்ந்திருக்கக்கூடிய மதிமுகவே வெளிப்படையாக ஆமாம் முதலமைச்சர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, சோஃபா மாடல் அரசு அப்படின்னு சொல்லக்கூடாது, நாங்கள் என்ன சோஃபா விற்கிறோம், அந்த ஃபர்னிச்சர் விற்கிறதெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க அப்படின்னாரு சட்டமன்றத்தில். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, 5 சீட்டர் சோஃபா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். ஏன் 5 அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் இன்றைக்கி ராஜினாமா பண்ணிவிட்டு இன்றைக்கி தாவேக்கால போய் இணைவதற்கு 4 பேர் அனுப்பிச்சிட்டாங்க, ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ இன்னும் கூடுதலாக 2 பேர் இணைவதற்கான வாய்ப்பு. 5 சீட்டர் சோஃபா என்பது 7 சீட்டர் சோஃபாக மாற இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மதிமுகவுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் சீர்காழி எம்எல்ஏவாக இருக்கட்டும், கடையநல்லூர் எம்எல்ஏவாக இருக்கட்டும், மக்கள் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் பதவி விலக முடியாதுன்னு சொல்லி அந்த தலைவருக்கு எதிராகவே நிற்கக்கூடிய சூழல் வெளியே வந்திருக்கு. அப்போது இங்கே சோஃபா மாடல் என்று எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதும் இன்றைக்கி இங்கே அம்பலமாகி போயிடுச்சு. இவர் வந்து மக்கள் நல திட்டங்கள்லேருந்து சட்டசபையிலேருந்து மாற்றி பேசக்கூடியது. 2500 ரூபா பணம் கொடுக்குறேன்னாரு, இது வரைக்கும் என்னன்னு தெரில. எல்லா விவசாயிகளுக்கும் கூட்டுறவுத்துறையில் கடன் வாங்கின அத்தனை விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னாரு, 50,000க்கு மட்டும்தான் முழுமையான தள்ளுபடினாரு. எதிர்ப்பு கிளம்புது, 75,000க்கு மட்டும்தான் தள்ளுபடி அப்படின்றாரு. விவசாயிகள் போராடுறாங்க. சட்டமன்றத்தில் இருந்துக்கிட்டு எதிர்க்கட்சிகள் தூண்டுதலின் பேரில் விவசாயிகள் போராடுறாங்க அப்படின்றார். ஆனால் இதே பிரச்சாரத்தில் என்ன சொன்னார், நானும் ஒரு விவசாயியை பிறந்திருக்கக்கூடாதா, அடுத்த ஜென்மத்திலாவது நான் ஒரு விவசாயியாக வந்திருக்கக்கூடாதா அப்படின்ற பார்வையை வச்சார். அதே போல் தான் தங்க மோதிரம் திட்டம், தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் நாங்கள் தங்கம் தர்றேன் அப்படின்றாரு. இப்போ அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் தரேன்றாரு. 200 யூனிட் இலவசமும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு மாதம் 200 யூனிட் ஃப்ரீ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். இப்போ 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்தினா தான் 200 யூனிட் ஃப்ரீ, அதுவும் 2 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி மாற்றுறாரு. அப்போது தேர்தலுக்கு முன்னாடி சொன்னது ஒன்று, இன்றைக்கி மக்கள் நல திட்டங்கள் என்ற பெயரில் அறிவிப்பது ஒன்று. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் அவர் சொல்வதைப் போல் சட்டமன்றத்திலிருந்து மக்கள் நல திட்டங்கள் வந்து விஜயுடைய போலி பிம்பம் இன்றைக்கி அம்பலப்பட்டு போய் நிற்பது என்பதற்கு உதாரணம் விஜயுடைய முதல் கையெழுத்து. அவர் முதல் கையெழுத்து பதவியேற்பு விழாவிலே என்ன போட்டார் அப்படின்னா, 3 திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டார். 1 200 யூனிட், அது வேண்டுமென்ற மக்களை ஏமாற்றி இன்றைக்கி பித்தலாட்டம் பண்ணிட்டாங்க. சிங்கப்பெண் திட்டம், அது முதல் ஃபேஸ் தான் வந்திருக்கு. ஒரு எஃப்ஐஆராக இது வரைக்கும் போட்டிருக்காங்களா, நானும் தேடி பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை.
பார்க்கு பீச்சு தேட்டர் போயிட்டு எங்கள் சிஎம் யார் தெரியுமா, அவர் தான் உங்களுக்கு இந்த படையை அமைச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு சிஎம்முக்கான பிரச்சாரத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 3வது கையெழுத்து மாவட்டம் தோறும் போதைப்பொருள் தடுப்பு படை அமைப்புன்னு சொன்னார். இது வரைக்கும் அந்த அறிவிப்பு வரவே இல்லை. சிஎம் உடைய முதல் கையெழுத்து கிட்டத்தட்ட 50 நாள் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். 50 நாட்களில் அவருடைய முதல் கையெழுத்து கூட அமலில் வராத ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி. அப்போ எந்த அளவுக்கு அவரோட கையெழுத்தை இன்னைக்கு அவருடைய போலி பிம்பத்தை, அவர் கட்டமைத்த அத்தனை பிம்பத்தையும் அம்பலப்படுத்தி இருக்கு அப்படின்றதுக்கு அந்த கையெழுத்து ஒரு சாட்சி. சரி, இப்போ சொன்னது மாதிரியே முதல் நாள் போட்ட 3 கையெழுத்துகளுமே இன்னும் ஒரு சிறப்பான முறையில், ஒரு சீரிய முறையில் முன்னெடுக்கப்படலை அந்த திட்டங்கள் அப்படின்ற போது அவங்களுடைய போலி பிம்பம் இதன் மூலமாகவே உடைக்கப்பட்டு விட்டது. மக்கள் எல்லாரும் தன்னெழுச்சியாக தங்களுடைய குரலை எழுப்பி வருகிறார்கள் அப்படின்ற முதல் கட்ட பார்வையை பதிவு பண்ணாங்க சிறப்பு விருந்தினர்கள். முதல் கட்டத்தில் நம்ம நிறைய விஷயங்களை பேசணும். இப்போ திரு முரளி அவர்கள்கிட்ட நம்ம போகலாம்னு நினைக்கிறேன். முரளி சார், இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இதை தாண்டி விவசாயிகள் போராட்டம், மின்சாரம் ரத்து செய்யப்படுது, மின்வெட்டு அதிகமாகிட்டு இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ஒரு பக்கம் முழுக்க முழுக்க பிரச்சனைகளாக இருக்கும்போது மக்கள் நலத்திட்டங்கள் இன்னொரு பக்கம் இருக்கு. அந்த நலத்திட்டங்களையும் சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கல. ஏற்கனவே திமுக அரசு செய்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவர்களுடைய புதிய திட்டங்கள் தோல்வி கண்டுருச்சு அப்படின்னா உடனடியாக அந்த பழிய திமுக மீது போடுறாங்க. எதுலையுமே ஒரு சீரிய நிர்வாக திறன் இல்லாத மாதிரியே இருக்கு அப்படின்றத மக்கள் ஃபீல் பண்றாங்க. இது எப்படி நீங்க பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிற சாதனைகளை ஒட்டிதான் நம்மளுடைய நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை நடத்த வேண்டும். ஏனென்று கேட்டால் அவர் தேர்தலிலே அவர் சொல்லி இருக்கிற வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது. மகளிர் உரிமை தொகையாக 2500 ரூபாய் தருவேன் என்று சொல்கிறார். தருவதற்கான சாத்தியக்கூறு கிடையாது. ஒன்றுமில்லை, ஒரு சிலிண்டர் அல்ல, நான் 6 சிலிண்டர் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதுவாவது செய்ய முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. அது மட்டுமல்ல, இதோ பாருங்கள், பெண்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் பேருந்திலே இலவசமாக செல்லலாம் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அதை நடைமுறைப்படுத்த முடியுமா என்றால் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியக்கூறு கிடையாது. அது மட்டுமல்ல, படித்த இளைஞர்களுக்கு உதவித்தொகை தரப்படும் என்றும் அவர் சொல்லி இருக்கிறார். இதையாவது செய்ய முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. அதனால்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், இதெல்லாம் சாத்தியமா 2500 ரூபாய் என்றால் சாத்தியமில்லை. ஆனால் ஒன்று மட்டும் இந்த அரசுக்கு நான் சொல்லுகிறேன், நாங்கள் கொடுத்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாவது கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும் என்று தலைவர் அவர்கள் சொன்னார். அதை தான் இப்பொழுது நம்மளுடைய நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் கிடையாது. அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார், இந்த நாட்டிலே இந்த அண்ணாதுரையினுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்று, எவ்வளவு காலங்கள் இருக்கும் என்று சொன்னால், இந்த நாட்டில் தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிற வரை, சுயமரியாதை திருமணம் இந்த மண்ணில் நடைபெறுகிற வரை, இருமொழி கொள்கை திட்டம் இந்த நாட்டில் அமுல்படுத்துகிற வரை இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் அண்ணாதுரை தான் என்பது வரலாறு. நாளை காங்கிரஸே வந்து உட்கார்ந்தாலும், கம்யூனிஸ்டே வந்து உட்கார்ந்தாலும் இந்த கொள்கைகளை அவர்கள் கை வைக்க முடியாது என்று அண்ணா சொன்னதை போல, தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயும் விடியல் பயண திட்டமும் அதே இல்லாமல் காலை உணவு திட்டமும் இருக்கிற வரை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற வரலாறை தளபதி அவர்கள் படைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எனக்கு முன்னால் பேசிய நம்மளுடைய தோழர் ஒருவர் சொன்னதை போல, சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து வருமானால் விஜய் அவர்கள் தடுப்பாரா? தடுத்து நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இல்லை. ஏனென்று கேட்டால், ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு கொண்டாடுகிற பொழுது கிறிஸ்தவ சமுதாயத்து மக்கள் மீது இந்தியாவில் எல்லா இடங்களிலும் தாக்குதல் தொடுத்த போது, இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு குரல் எழுப்பிய பொழுது, எதிர்ப்பு குரல் எழுப்பாத ஒரே மனிதர் ஜோசப் விஜய் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, இப்பொழுது சிறுபான்மை சமுதாயத்தினுடைய தலையிலே இடி விழுவதை போல உள் ஒதுக்கீட்டிலே அமுல்படுத்தக்கூடாது. பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் மதம் மாறினார்கள் என்றால் அந்த மதம் மாறுகிறவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று ஒரு நீதிபதி தீர்ப்பு தந்திருக்கிறார். ஒரு நீதிபதி தீர்ப்பு தந்திருக்கிறார் என்றால் இதற்கு கருத்து சொல்ல வேண்டிய முதலமைச்சர் கருத்து சொல்லாமல் இருக்கிறார். திருப்பரங்குன்றத்திலே நீதிபதி அவர்கள் தீர்ப்பு சொல்லி தீபத்தை வேறு இடத்தில் ஏற்ற வேண்டும் என்று சொன்னபோது தளபதி அவர்கள் சொன்னார், இதோ வாருங்கள், மரபு பாதுகாக்கப்படும், மரபை பாதுகாப்பதுதான் என்னுடைய அரசினுடைய நோக்கம், எங்கே தீபம் ஏற்றப்பட்டதோ அங்குதான் தீபம் ஏற்றப்படும் என்று எங்கள் தளபதி அவர்கள் சொன்னார். அதே போல ஒரு முதலமைச்சர் சொல்வதற்கு துணிவு இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அந்த துணிவு கிடையாது.
அது மட்டும் உங்களுக்கு சொல்வது மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே அவர் பேசுகிற பேச்சை நான் பார்த்த அளவு என்னுடைய அரசியல் அனுபவத்தில் சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கிற எந்த முதலமைச்சரும் சட்டமன்றத்தில் அப்படி நடந்து கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு போதைப் பொருள் புழக்கத்தில் இருக்கிறது என்று தான் ஆடுகிற மாநிலத்தின் முதலமைச்சராக இருப்பவரை ஒரு சட்டமன்றத்தில் பதிவு செய்கிற விதத்திலே பேசுகிறார் என்று சொன்னால், முதலமைச்சர் அவர்களுக்கு சிந்தித்து பேசுகிறாரா, இல்லை அவருக்கு எழுதி கொடுத்தவர்கள் சிந்தித்து எழுதி கொடுத்தார்களா என்று தெரியவில்லை. அவர் படித்து விட்டு செல்கிறார், படித்து எழுதி கொடுத்ததை படித்துக் கொண்டிருக்கிறாரே தவிர மக்கள் பிரச்சனை என்ன பேசுவது என்று அவருக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, இப்பொழுது அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொல்லுகிறார், அவர்களுக்கு ஐடென்டி கார்டு கொடுக்கப்படும், அடையாள அட்டை கொடுக்கப்படும் பள்ளி சிறுவர்களுக்கு. அதிலே பெயர் இருக்கும், தந்தையின் பெயர் இருக்கும், வகுப்பு இருக்கும், பள்ளியின் பெயர் இருக்கும், இரத்தம் எந்த குரூப் இரத்தம் என்று இருக்கும், அதே போல எந்த ஜாதி என்றும் இருக்கும் என்று அடையாள அட்டை கொடுக்கப்படும் என்று ஒரு அமைச்சர் செங்கோட்டையன் சொல்கிறார் என்று சொன்னால், காலம் காலமாக ஜாதி மறுப்புக்காக போராடிய திராவிட இயக்கத்தினுடைய வேரிலே இது வெந்நீரை ஊற்றுவதைப் போல, சுடுதண்ணீரை ஊற்றுவதைப் போல ஒரு அறிவித்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவர்கள் கட்சியிலே இருக்கிற அமைச்சராக இருக்கிற ஒரு அமைச்சர் பார்த்தீர்களானால் போதைப் பொருள் போட்டுக்கொண்டு இருப்பதாக சொல்லி போது போட்டு வீடியோ வெளியாகியிருக்கிறது. அவர் மறுக்கிறார். மக்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு புதிய அரசாக தான் இந்த அரசு இருக்கிறது. புதிய அரசாக இருக்கிறது. மக்களை எல்லா விதத்திலும் ஏமாற்றிருக்காங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் மூலமா எடுத்துக்கிறோம். இப்போ புதுமடம் ஹலீம் சார் கிட்ட நான் கேட்கிறேன் சார், இப்போ என்னன்னா ஒரு பக்கம் வந்து முழுக்க முழுக்க மாநில உரிமைக்காக, ஸ்டேட் அட்டானமி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கொள்கை உறுதிப்பாடோட மக்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்தது திமுக. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆண்ட ஒரு தமிழ்நாடு. இன்னொரு புறம் இப்போ பார்க்கும்போது எப்படின்னா, ஒன்றிய அரசு அப்படின்றத பேர் சொல்லி கூட அழைக்க முடியாமல் மத்திய அரசு அப்படின்ற அளவுக்கு மாறி இருக்காங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றது தான் திமுகவினுடைய கொள்கையும் நிலைப்பாடும். ஆனால் அது மாறி இப்போ மத்திய அரசா மாறிடுச்சு. சொல்லப்போனால் அவங்க சொல்றதை தான் இவங்க கேட்குறாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இல்லை, பொதுவாகவே தமிழகத்துடைய குரல் என்பது மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இதுதான் வந்து தமிழகத்துடைய காலங்காலமாக நம்மளுடைய உரிமை குரல். அதுதான் எப்பொழுதுமே நம்ம உரிமைக்கு விட்டு கொடுத்ததே இல்லை. பொதுவாக தென்னகத்தில் உதிக்கின்ற சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான உரிமை குரல் தென்னகத்திலிருந்து தான் உதிக்கும். இது காலங்காலமாக உள்ளது. அது மொழி கொள்கையாக இருக்கட்டும், அல்லது மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், அல்லது மத உரிமையாக இருக்கட்டும், உணவு உரிமையாக இருக்கட்டும், இது எல்லாமே தமிழகத்திலிருந்து இந்த குரல் எழும்பும். இது எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது என்பதை நம்ம பார்க்க முடியாது. உதாரணமாக சட்டமன்றத்தில் வந்து மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறார். என்னென்னா, இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் வந்து ஒன்றிய அரசு 3500 கோடிக்கு மேலே வந்து தர வேண்டியிருக்கிறதே, இதை நாம் கேட்க வேண்டும் என்று ஒரு அமைச்சருங்கிற முறையில் பேசும் பொழுது சட்டமன்ற சபாநாயகர் அவர்கள் அமைச்சரை பேசுவதை தடுத்து, நம்ம இதை பேச வேண்டாம், இங்கே இருக்கின்ற பாஜக உறுப்பினர் மூலமாக அதை கேட்போம், அதாவது ஒரு தன்மையாக கேட்கணும், பாஜகவை ஏற்றுறக்கூடாது அப்படின்னு அடக்கி உட்கார வைக்கிறார். அதாவது இதே வன்னியரசு அவர்கள் ஆட்சியில் பங்கெடுப்பதற்கு முன்பாக பல மேடைகளில் இதை பேசியிருக்கிறார். ஆனால் அமைச்சராக அங்கே பேச முடியல. ஒன்று. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் தேர்தல் களத்திலும் விஜய் அவர்கள் சொல்லலை, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லலை. ஒரே ஒரு மேடையில மட்டும் பாசிசம் பாயாசம் அது கூட வந்து அவங்கள ஆதரிச்சு தான், ரெண்டு ஒன்று தான் சொல்ல வந்தார், அதை எதிர்த்து இல்லை. இப்படித்தான் அவருடைய இது இருக்கிறது. அவர் வந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் நான் ஏழை தாயின் மகன் என்று சொல்லிக்கொண்டு உடையே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் போடுவார். இவரும் அது மாதிரி தான். இப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முகமூடியை கலட்டி கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர். எப்படின்னா, மெதுவாக ஒரு இதில் சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலட்டுவார், கொஞ்சம் கூச்ச சுபாவம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டிக்கிட்டு இருக்கார். அது பட்டவர்த்தனமாக தெரியுது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட வந்து தமிழக அரசை பற்றி கேட்கும்போது, தமிழக அரசு சிறப்பாக செயல்படுது, இனிமேல் நாங்கள் எல்லா நிதியையும் கொடுத்துருவோம், இந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது எப்படின்னா, இன்றைக்கி ஒன்றிய அரசும் இந்த அரசை பற்றி ஏதாவது விமர்சனம் வச்சுருக்கான்னு கேட்டால் கிடையாது, விமர்சனம் வைக்கலை. இவர்களும் பாஜகவை பற்றி பேசுகிறதில்ல. டெல்லிக்கு போனாங்கல்ல, நீங்கள் நல்லா கவனிங்க, எத்தனையோ முதலமைச்சர்கள் டெல்லியில் போய் பிரதமரை பார்த்துருக்காங்க. கடந்த முறை முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியை பார்த்து 1 மணி நேரம் பேசி தமிழ்நாட்டுடைய தேவைகளை கொடுத்துட்டு வந்தார். திரு விஜய் அவர்கள் போனாங்களே, எத்தனை மணி நேரம் பார்த்தாங்க? 10 நிமிஷம்.
அதில் 5 நிமிஷம் ஃபோட்டோ செஷன் தான், முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டாங்க. இவ்வளோதான் நடந்தது. அப்போ உங்களை கிஞ்சித்தும் மதிக்கலை, அதான் உண்மை. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அங்கே நிர்மல்குமாரை பார்த்துக்குங்க, அவர் சொல்கிறத கேட்டுக்குங்க சொன்னதான தகவல்லாம் வருது. இப்போ இப்படி யாருடைய ஆளாக விஜய் இருக்கிறார் என்பதை இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முகமூடி கலந்து கொண்டே வருகிறது. அதைத்தான் திரு இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்வது அதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் அவர்களுடைய முகமூடி கலண்டு கொண்டே வருகிறது. அது அப்படியே தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இன்னொன்று, போதைப் பொருளை பற்றி சொன்னாங்க. அவருடைய தம்பி கூட சொன்னார், அவர் போட்ட 3 இது அந்த கையெழுத்து, அதில் முக்கியமானது போதைப் பொருளுக்கான கையெழுத்தெல்லாம் இருந்தது. அதுக்கு மராத்தான் ஓடினார். ஆனால் அவர் ஓடின அந்த காட்சியை விட அந்த அமைச்சர் செஞ்ச விஷயங்கள் தான் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டது, வைரல் நடக்கும். அதுக்கு விளக்கம் வேற கொடுத்தாங்க. ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு கிரெடிட் கார்டை வச்சுலாம் உடைக்க முடியுமா? இப்போ கூட சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அதே அமைச்சர் வந்து ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம், இந்த பாருங்க இப்படி தான் உடைச்சேன்னு. வாய்ப்பே கிடையாது. அப்போ இப்படி வந்து இருக்கின்ற அமைச்சர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க. இப்போ அதை விட முக்கியமாக ஒரு பேரை மட்டும் மாற்றினா போதும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சிங்கப்பெண், அப்போ இந்த படையில் தம்பி சொன்னார் ஒரு எஃப்ஐஆர் கூட போடப்படலைன்னு. அது உண்மை. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சிங்கப்பெண் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டீங்க, நான் அதை வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை. இதற்காக நீங்கள் ஸ்பெஷலாக கொண்டு வந்த சட்டம் என்ன? சிங்கப்பெண்கள் நேரடியாக கைது பண்ணால் வாரண்ட் கிடையாது, இது ஜாமீன் கிடையாது. சிங்கப்பெண்கள் வந்து நேரடியாக அவர்களை சுட்டு பிடிக்கலாம். சிங்கப்பெண்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை வந்து நீதிமன்றம் தான் டைரெக்டாக வந்து பண்ணணும், எந்த அதிகாரிகளும் வந்து அவரை வந்து உள்ளே இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. இப்படி தான் ஒரு சட்டம், போக்சோ சட்டம் மாதிரி சிங்கப்பெண் ஆக்ட் 2026 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தீங்களா? எதுவுமே இல்லை. பிங்க் பெட்ரோல்னு ஒன்று ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதை அப்படியே கருப்பு கலரில் பெயிண்ட் அடித்து சிங்கப்பெண் போட்டு யூனிஃபார்ம் மாற்றி உட்கார வச்சிட்டீங்க. இவ்வளவுதான் நடந்தது. இதே மாதிரி தான் எல்லா ஒரு நல்ல திட்டங்களையுமே வந்து முழுக்க முழுக்க பெயர் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி. இப்போ வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பேரை மாத்திருக்காரு, ஆங்கிலத்தில் ஒரு பேரை கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். நீங்க ஆங்கிலத்தில் பேரை மாத்தினீங்க, 1000 ரூபாய் 2500 ரூபாய் கொடுங்க, அதே 1000 ரூபாய் கொடுக்க போறீங்க, அதே மாவு தான், அதே தோசை தான், நான் ஊத்தப்பமா தான் கொடுப்பேன்னு கொடுக்க போறீங்க. அப்போ இப்படி எல்லா இடத்துலையும் ஸ்டாம்ப் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி அதையும் சரியாக செய்யாமல் எனக்கு தெரியலை. இப்போ நீங்கள் திரு விஜய் அவர்களை வந்து நம்ம வந்து ஒரு வகையில் பார்க்கலாம், அவருக்கு தெரியலைங்க, அதை வந்து அவர் ஒத்துக்கவும் முடியல, அங்கே இருக்கின்ற அமைச்சர்களுக்கும் தெரியல. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி எப்படி இருக்கும்? அவலமான ஆட்சியாக இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், நான் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த விஷயத்தை ஒட்டி சொல்கிறேன். தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், அது எந்த தேர்தல் நமக்கு தெரியல, இடைத்தேர்தலா இல்லை, ஏன்னா அப்படிதான் இருக்கு நிலைமை. இன்னைக்கு 2 பேர் வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டா நாங்கள் விஜயே சொல்லியிருக்காரு நம்ம ஜெயிக்க வச்சிடலான்னு. ஏன் அவரே நான் கேட்குறேன், உதயசூரியன் சின்னத்தில் நிற்கல, கரெக்டு தான், தீப்பிடி சின்னத்தில் நின்றீங்க, திமுக காரங்களுடைய உழைப்பினால் வெற்றி பெற்றீங்க. அந்த பாராளுமன்ற தேர்தல் வெற்றியை நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு ஏன் அவர் ஜெயிக்க வைக்க சொல்லுங்களேன்னு நான் கேட்குறேன். இப்போ இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி என்பது இன்றைக்கி மக்கள் மத்தியில் முகம் சுளிக்க வைக்கிறது. இப்போ எப்படின்னா, மக்கள் வந்து ரசித்தார்கள், விஜய் போன்ற ஒரு முதலமைச்சராக வந்துட்டோடனே ஒரு கிரேஸ் இருந்தது. இன்றைக்கி அவருக்கு ஆட்சி செய்ய தெரியல, தேவையில்லாமல் ஒருத்தரை உட்கார வச்சுட்டோம் அப்படிங்கிற உணர்வு தமிழக மக்களுக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஏன் ஓட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்றதை ரசிச்சுட்டு போயிடலாமாங்க, ஒரு சினிமாவில் பார்த்துட்டு போயிடலாமே, எதுக்கு ஒரு ஆட்சியை கொடுத்து ரசிக்கணும்? இது 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 எப்படி போகுது என்றால், ஏற்கனவே இருந்ததை காப்பி பேஸ்ட் பண்ண கூட தெரியலையே, இப்படி ஒரு சீரழிந்த போன ஒரு ஆட்சி போயிட்டு இருக்கு. 40 நாள்லேயே இவ்வளவு பாலியல் வன்முறை குற்றங்களை பதிவு பண்ணுறாங்களே, இன்றைக்கி குற்றவாளிகள் வந்து ஒரு பட்டவர்த்தனமாக திரிகிறாங்களே, பட்டா கத்தியை சொருகிக்கிட்டு தலைமைச் செயலகம் வழியாக போன அந்த ஃபோட்டோஸ் பத்திரிகையில் வந்தது. இப்போ இது இந்த பயம் எங்கே போச்சு? தமிழ்நாட்டை முழுவதுமாக சீரழித்திருக்கிறார்கள். ஆமாம், 45 நாட்களில் சீரழிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுல, முடியும் என்பதற்கு இந்த ஆட்சி சாட்சி. யசர் சார் கிட்ட போகலான்னு நினைக்கிறேன். சார், இப்போ வந்து டெக்கோரம் பற்றி நம்ம பேசணும் இல்லையா முதல் சுற்றுல. இப்போ என்னென்னா, இப்போ வந்து திட்டங்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா, ஒரு சில துறைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது துறையினுடைய அமைச்சர்களினுடைய பதில்கள் வந்து முகம் சொல்லிக்கிறதையும் தாண்டி இப்படியெல்லாம் பேச முடியுமா ஒரு அமைச்சராக அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. இது கீர்த்தனாவில் தொடங்கி தற்போது வெங்கட்ரமணன் வரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமைச்சர்களினுடைய பதில்கள் மக்களை வந்து ரொம்ப அதிருப்தி அடைய வைக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறது? விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ண முடியல அப்படின்னா வேற வேலைக்கு போங்கன்னு சொல்லியிருக்காரு உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் அவர்கள். அவர் அது மட்டும் சொல்லலை, இதுக்கு முன்னாடி விவசாயிகள் போராடுறாங்களா, நான் எல்லா ஊருக்கும் போகிறேன், நான் எந்த விவசாயம் போடுறதை பார்க்கவே இல்லையே அப்படின்னாரு.
அவருடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் அவங்கக்கிட்ட ஒரு 4 நிறுவனங்கள், நீங்கள் வந்து விலகி போனதாக சொல்லக்கூடிய 4 நிறுவனங்கள்கிட்ட பேசுகிறதா சொல்கிறீங்களே, அந்த 4 நிறுவனங்களுடைய பெயரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த பெயரை கூட அவருக்கு சொல்ல தெரில. அரசாங்கத்துடைய ஆவணத்தை எடுத்து வெளிப்படையாக காட்டி கொண்டிருக்கிறார் அந்த தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர். இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை எடுத்துக்கோங்க, இன்றைக்கி அவர் வந்து பேசுகிற வேண்டிய விஷயங்களை எல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப முக்கியமாக வந்து சாதி அடையாளத்துடன் ஒரு கார்டை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அது உண்மையிலேயே சாதி அடையாளத்தினுடைய கார்டு இல்லை, அது ஒன்றிய அரசுடைய அபார் கார்டு, ABAR அப்படின்ற அபார் கார்டு. அது வட மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் பூரா எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அது கட்டாயம் இல்லை, எப்படி NEPயில் வந்து கட்டாயம் இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்தாங்களோ அதே போல் அந்த அபார் கார்டும் கட்டாயம் இல்லைன்றாங்க. அந்த கார்டை தான் தமிழ்நாடு அரசின் சார்பாக எல்லா மாணவர்கள்ட்டையும் கொடுக்க போகிறாங்க. அது வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் வரக்கூடிய ஒரு கார்டு. அப்போ இங்கே வெளிப்படையாக சட்டமன்றத்தில் நாங்கள் இருமொழி கொள்கை தான் பின்பற்றுவோம், நாங்கள் வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அபார் கார்டை வந்து உள்ளே கொண்டு வந்து திணிக்கிறாங்க. அதாவது மாணவர்களுடைய அத்தனை டீட்டெயில்ஸும், அவர் மாணவர்கள் வந்து கடைசி கல்லூரி முடித்து அவங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வருவது கூட அத்தனையும் சேகரித்து ஒன்றிய அரசுக்கிட்ட போய் கொடுத்துருவாங்க. எல்லா டேட்டாவும் ஒன்றிய அரசு கீழே போயிடும். அந்த கார்டை மறைமுகமாக கொண்டு வருவதை பார்க்க முடியுது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து வெறுமனை என்ன சொல்கிறாரு, சாதி அடையாளம் இல்லைங்க, அது இல்லாமல் நாங்கள் கார்டு கொடுக்க போகிறோன்றார். என்ன ஐடி கார்டு அப்படின்றத அந்த பெயரை ஏன் சொல்ல மாட்டுறாங்க? தொடர்ச்சியாக எல்லா அமைச்சர்களுமே இங்கே நீங்கள் சரத்துன்ற அமைச்சர் போதைப் பொருளாக இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து அந்த போதைப் பொருளை சாப்பிட்லங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் முடிஞ்சு போச்சு கதை. நான் குழந்தைய வந்து எனக்கு உடம்பு முடியலை, குழந்தைக்கு உடம்பு முடியலனால தான் நான் இது பண்ணேன் அப்படின்லாம் சொல்லி இன்றைக்கி மாட்டிக்கொண்டார். தார்மீக பொறுப்பேற்று இன்றைக்கி அவர் வந்து நான் ராஜினாமா பண்ணுறேன், நான் வந்து விசாரணைக்கு உட்படுறேன், நீங்கள் என்னை வந்து செக் பண்ணிக்கோங்க, என் உடம்புல இது வரைக்கும் போதைப் பொருளாக உட்கொண்டனா அப்படின்றத பாருங்கள், அதுக்கப்புறம் நான் அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சார். அப்படின்னா அவர் ஒரு நேர்மையானவர்னு சொல்லலாம். நீர்வளத்துறை அமைச்சராக கூடிய புசியானது மற்றவர்களாவது ஏதாவது பேசுகிறாங்க, மேகதாது அணை என்பது இவர் கீழே தான் வருது. இது வரைக்கும் ஒரு அறிக்கை என்பது புசியானதுக்கு தலைமையில் வெளியே வந்துச்சா அப்படின்றது இது வரைக்கும் என்னன்னு தெரியல. ஆதவ அர்ஜுனா அவர் தான் நிழல் சிஎம்ஐ போல் எல்லா விஷயத்திற்கும் அவர் தான் பதில் கொடுத்துக்கிட்டார். சட்டம் ஒழுங்கு அமைச்சரை வந்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி கேட்டால் அதுக்கு அந்த பதில் என்பது வரவே இல்லை. அப்போ இவர்களுடைய அரசாங்கம் என்பது எப்படி இருக்குது அப்படின்னா வேறு ஒரு நபர்கள் இவர்கள் அத்தனை பேரையுமே வந்துட்டு இயக்குவதைப் போல செயல்பாடுகள் அப்படியே இருக்குது. இப்போது இன்னொரு விஷயத்தை, ஒரு 3 விஷயத்தை மக்கள் மன்றத்தை அம்பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அபார் கார்டை சொல்லிட்டேன். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தயாரிப்பாளருக்கு வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவியை கொடுத்துருக்குறாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர், கர்நாடகாவில் தொழில் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டார், அவருக்கு வந்து மேகதாது விஷயத்தில் யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்ற பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுது. ஏன் இவங்க தரப்பு விஜய் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் அவர் வந்து நியமிக்கக்கூடாதா, அவருக்கு அந்த தகுதி இல்லையா, முதலமைச்சர் நம்பிக்கைக்குரிய ஒருத்தரை நியமனம் பண்ணுறாரு அப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் நான் இங்கே மக்கள் மன்றத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த பிரதிநிதி அப்படின்ற அந்த பதவி என்பது சாதாரண பதவி கிடையாது. ஏதோ தமிழ்நாடு இன்னொன்று டெல்லியில் ஒன்று இருக்குது, அதில் போய் இவர் சும்மா போய் உட்காந்துட்டு வருவார் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு அமைச்சருக்கு நிகரான பதவி. எப்படி ஒரு அமைச்சருக்கு கீழே செக்ரட்டரி, கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு IAS அதிகாரிகள் இருப்பாங்களோ அது போலவே இவர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க, அடிஷ்னல் ரெசிடென்ட் கமிஷனர் இருப்பாங்க, சீஃப் அக்கௌண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க, ஜென்ரல் மேனேஜர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருப்பாங்க. இப்படி அவர் கீழே ஒரு துறையே வந்து இயங்கும். இவருடைய வேலை என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசுடைய அமைச்சர்கள் யாரை வேணாலும் இவர் போய் சந்திக்கலாம். இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அந்த டிசிஷனை ஒன்றிய அமைச்சர்கள்ட்ட போய் சொல்லணும், இல்லை சம்மந்தப்பட்ட சீஃப் செக்ரட்டரிஸ் ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸை பார்த்து இது சொல்லணும் அப்படின்னா இவர் அப்பாயின்மெண்ட்டே வாங்காமல் போகலாம். PM அவர் வந்துட்டு நிறைய டிலே ஆகும் அந்த பியூரோக்ராட்ஸ் எல்லாம் தாண்டி போகிறதுக்கு. அந்த அனுமதி டிலேவே இல்லாமல் PMஐ கூட நேரடியாக சந்திக்கக்கூடிய அதிகாரம் என்பது டெல்லி சிறப்பு பிரதிநிதிக்கு இருக்குது. நாடாளுமன்றம் நடக்குது, நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது என்பதை தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு CMக்கு எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய பொறுப்பு இவருக்கு தான் இருக்குது. இப்போ பார்லிமெண்ட்டில் தமிழ்நாடு அரசுடைய கண்ணும் காதும் இவர் தான், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்லிமெண்ட்டில் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வராங்க, இல்லை பாலிசி டிசிஷன் மேக்கிங்கை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த பாலிசியை வந்து ட்ராக் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொறுப்பும் இவர் கீழே தான் இருக்குது. அப்போது நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். இதை விட ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்றிய அரசு ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க, மாநில அரசு சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்கன்னா இவருக்கு அழைப்பே இல்லை என்றாலும் இவர் வந்து போய் கலந்து கொள்ளக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்குது. அந்த இடத்துல மாநிலத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னா இது எங்கள் மாநிலத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு வாதம் வைக்கக்கூடிய அந்த அதிகாரமும் இருக்குது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு பதவி இந்த பதவியில் இப்போ இவருக்கு வரும். இவர் வந்து தயாரிப்பாளர், இப்போ 2020 இருந்தால், அதற்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் அதிபர். இவருக்கு இந்த துறையை பற்றி என்ன தெரியும்?
ஒன்றிய அரசை வந்து ஹேண்டில் பண்ணுறது, தமிழ்நாடு அரசில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் ஒன்றிய அரசு சொல்கிறதும், ஒன்றிய அரசில் ஹேண்டில் பண்ண விஷயத்தை தமிழ்நாட்டில் சொல்வதும் இவருக்கு அந்த பழக்கமாக அது இருக்கா, அந்த அனுபவம் இருக்கா? சென்ற ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஞான தேசிகன், அதாவது கடந்த ஆட்சிகளில் ஞான தேசிகன் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், தேவசகாயம் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், அதிகாரிகளையும் நியமிச்சிருக்கிறாங்க. திமுக ஆட்சியில் ஏகேஎஸ் விஜயன் அவர்களை நியமிச்சாங்க, அதிமுக ஆட்சியில் தலவாய் சுந்தரம் அவர்களை நியமிச்சாங்க. இவங்களாம் அனுபவம் இருக்கு, அரசின் அனுபவம் இருக்கிறது, அதிகாரிகளோட அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தை வைத்து தமிழ்நாடு டெல்லிக்குமான உறவை வந்து இது பண்ணாங்க. இப்போ இந்த தயாரிப்பாளருக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு அனுபவம் என்பதே கிடையாதப்ப இவர் எப்படி தமிழ்நாடு அரசுக்கும் டெல்லிக்கும் உறவை பேணுவார்? இந்த கேள்வியை வந்து விசிகா தலைவர் போன்ற நபர்கள் எப்படி பேசுகிறாங்க? இது உட்கட்சி விவகாரம், இது வந்து பெரிய அதிகாரம் இல்லாத பதவி, இது வந்து அவங்க முடிவு தான், இது தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் முதலமைச்சர் நினச்சா நியமிச்சுட்டு போகலாம். அப்போ இப்போ தம்பி இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாருல்ல, இவ்வளோ விஷயங்களை அடுக்கி சொன்னார். அப்போ இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல சம்மந்தமே இல்லாத, தமிழ்நாட்டுக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா அப்போ யாருடைய உத்தரவின் கீழ் இந்த நடக்குது? அதுதான் முக்கியமானது. அப்பதான் யாரு பாஜகவை எதிர்க்கக்கூடிய இடங்கள்ல இவர் வந்து சாதாரண நபர்களை வைத்துக்கொண்டு எந்த ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களை வைக்காம அனுகூலமாக செல்ல விரும்புகிறார். ஒன்று. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், தமிழ்நாடுடைய சுயமரியாதை சார்ந்த விஷயம், அரசாங்கத்துடைய சுயமரியாதை விஷயம் என்ன அப்படின்னா, டாஸ்மாகுடைய ஹெட் ஆஃபீஸை இடி ரைடு பண்ணுறாங்க. இடி ரைடு பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க இடி ரைடு பண்ணதுக்கு எதிராக டாஸ்மாகுடைய நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த பிஆர் கவாய் அவர்கள், நீங்கள் எல்லா லிமிட்டையும் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிராக நீங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக உங்களை செயல்பாடு இருக்கிறது என்று கண்டித்து டாஸ்மாகுக்கு எதிரான வழக்கை இடி விசாரிக்கக்கூடாது என்று தடை போட்டார். ஓரிரு நாள்லேயே அந்த தடை கிடச்சி போன வருஷம் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த அந்த வழக்கில் இன்றைக்கி அந்த வழக்கை வாபஸ் வாங்க இருக்கிறார் விஜய். தகவல் வந்து இப்போ வந்திருக்கு, மீடியாக்களில் செய்தி வெளியாக இருக்குது. இப்போ நம்ம பெஞ்சு வந்து என்னென்னா, விடுமுறை அமர்வு காலம் பெஞ்சிலேயே வந்துட்டு ஜூலை 12 முடிய போகுது. அதற்கு முன்பே அந்த வழக்கை வாபஸ் வாங்க இருக்கிறார் விஜய். இவருக்கு கீழ் வரக்கூடிய டாஸ்மாக் நிர்வாகம் அதை ஒன்றிய அரசுடைய ஏவல் படை அதிர்ச்சியான ஒரு தகவலை தான் சொல்லியிருக்கீங்க. உண்மையாக இது நடக்க இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக திமுகவிலிருந்து முதல் குரல் தமிழ்நாட்டில் ஒலிக்கும் அப்படின்றதான் உண்மை. முரளி சார் அவர்கிட்ட தான் கேட்கலான் இருக்கேன். இன்னைக்கு வந்து வானகரத்தில் நடந்த நிகழ்ச்சியில மாற்றுக் கட்சியை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்டோர் வந்து திமுக இணைஞ்சிருக்காங்க. அப்போ திமுகவின் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எதிர்கட்சியில வந்து சேர்றாங்க அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியின் நிலை என்ன, அதை தாண்டி டேக் டைவர்ஷன் டெக்னிக் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நீங்க பார்க்குறீங்க? எதிர்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் வந்து இணைகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நம்பிக்கையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், நம்பிக்கையாக இருக்கிற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை நாட்டு மக்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் கிடையாது. இப்பொழுது பார்த்தீர்களானால் அதிமுகவில் இருப்பவர்கள் கூட திமுகவில் வந்து சேர்கிறார்கள், மதிமுகவில் இருப்பவர்கள் திமுகவில் வந்து சேர்கிறார்கள். தாய்க்கழகமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை அரவணைக்கும் தாயுள்ளம் கொண்ட தலைவராக இருக்கிற நம்மளுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்மை ஆதரிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை என்பதை காட்டிலும் ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. விஜய் அவர்களை நம்பி சென்றால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசத்தில் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்திருக்கிறார், அந்த அதிர்ஷ்டத்தை நம்பியெல்லாம் நாம் போக முடியாது. அவர் பின்னால் போனால் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை வெல்ல முடியுமா என்றால் வெல்ல முடியாது. திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அறிவுத்திறன் உள்ள தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம்பிக்கையோடு வருகிறார்கள். ஒன்றும் கிடையாது. இப்பொழுது இருக்கிற ஜோசப் விஜயினுடைய ஆட்சியை இப்பொழுது இயக்கி கொண்டிருப்பது யார்? ஏதோ சித்தாந்தத்தை சொல்கிறார்கள், நாங்கள் பெரியார், அண்ணா, காமராஜர் என்ற சித்தாந்தத்தை, அம்பேத்கர் என்று சொல்கிறார்களே, அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலே இந்த ஆட்சியை நகர்த்துகிறார்களா என்றால் கண்டிப்பாக நகர்த்தவில்லை. அவர்களுடைய கட்சியிலே இருக்கின்ற நிர்மல்குமாராக இருந்தாலும் அருண்ராஜாக இருந்தாலும் அவர் ஒரு RSS. அந்த கட்சியிலே இருக்கிற செங்கோட்டையன் யாரால் அனுப்பி வைக்கப்பட்டவர் என்றால் அமித்ஷாவால் அனுப்பி வைக்கப்பட்டவர் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். முதலிலே ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன செய்தி, அவர்களுக்குள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிவிட்டது என்பதற்கு ஒரு உதாரணம். தெற்கு திருநெல்வேலியிலே வெள்ளக்காடாக மிதந்தது தூத்துக்குடியும், அதே போல நம்மளுடைய திருநெல்வேலி போன்ற இடங்களெல்லாம் வெள்ளத்திலே மிதந்த போது நாம் பேரிடர் மேலாண்மை நிதி கேட்டோம். ஒன்றிய அரசாங்கம் தர மறுத்தது. அது மட்டுமல்ல, இப்பொழுது செங்கோட்டையன் என்ன சொல்றார்?
அதாவது பேரிடர் மேலாண்மை நிதியாக 1000 கோடி ரூபாய் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறார் என்றார். கேட்பதற்கு முன்பாகவே அந்த நிதியை விடுவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரிகிறது தமிழ்நாட்டில் நடைபெறுவது நம்மளுடைய ஆட்சிதான், RSS ஆட்சிதான் என்று நன்றாக தெரிகிறது. எப்படி பிஜேபி அரசியல் களத்தில் காய் நகர்த்தியதோ அதே போலதான் இப்பொழுது தாவேகாவும் காயை நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஒன்றும் கிடையாது, ஒரு மாநிலத்தில் அவர்களுக்கு மெஜாரிட்டி இருக்காது. மெஜாரிட்டி இல்லைன்னாக்க அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த மாநிலத்திலே எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவர்களை உடனடியாக தன்னுடைய கட்சிக்கு இழுத்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள். 2018 என்று நினைக்கிறேன் கர்நாடகத்திலே பிஜேபியினுடைய ஆட்சி வருகிறது. பெரும்பான்மை இல்லை. பெரும்பான்மை இல்லாத பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிறவர்களை பதவியை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு உடனடியாக அதே தொகுதியில் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற வைத்து தன்னுடைய கட்சியிலே இணைத்துக் கொண்டு மெஜாரிட்டியை அவர்கள் நிரூபித்தார்கள். அதே போலதான் தாவேகா இப்பொழுது என்ன செய்கிறது என்று கேட்டால் பிஜேபி சொன்ன அஜெண்டாவின் அடிப்படையில் அதிமுகவில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை உடனடியாக ராஜினாமா செய்துவிட்டு 4 பிளஸ் விஜயபாஸ்கர் 5 பேர் இப்போ ராஜினாமா செய்திருக்கிறார்கள். தேர்தலில் அவர்களை நிறுத்தி தன் கட்சி சார்பாக வெற்றி பெற வைத்து தன்னுடைய கட்சிக்கு பலத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை தான் வைகோட்டை செஞ்சாங்க. வைகோட்டை செஞ்சவனே வைகோ கட்சி சார்பில் என்னன்னா கடையனூர் எம்எல்ஏ திமு ராஜேந்திரன். அதே போல பார்த்துக்கலாம் சீர்காழியில் இருக்கிற எம்எல்ஏவுக்கு என்ன பொறுத்தளவு வைகோவுக்கு நன்றி இல்லை என்பது நன்றாக தெரியும். ராஜேந்திரனுக்கும் சீர்காழி எம்எல்ஏவுக்கும் கொஞ்சம் நன்றி உணர்வு இருக்கிற காரணத்தால் நாங்கள் ராஜினாமா செய்ய மாட்டோம்ட்டாங்க. ஒன்றும் கிடையாது. கடையனூர்ல அவங்க ராஜினாமா செய்தாங்கன்னா என்ன ஆகுங்கிறது திமு ராஜேந்திரனுக்கு நன்றா தெரியும், சீர்காழியில் அவங்களுக்கு நன்றா தெரியும். ஆகவே இப்படி மாற்று கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தனக்கு பலத்தை சேர்த்துக் கொள்ளாம்னு நினைக்கிறாரு ஜோசப் விஜய். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை ஆதரித்துக் கொண்டிருக்கிற திருமாவளவனும் தன்னை ஆதரித்துக் கொண்டிருக்கிற கம்யூனிஸ்டும் தன்னை ஆதரித்துக் கொண்டிருக்கிற காதர் மொய்தீன் அவர்களும் என்றாவது ஒரு நாள் நட்டாட்டில் வித்து விடுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்த காரணத்தால் எதிர்கட்சிகளில் இருக்கிறவர்களை ராஜினாமா செய்ய வைக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு மலிவான அரசியலை செய்யக்கூடியவர் விஜய் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு இப்பொழுது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, மின்சாரம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு விடை காணணும் இல்ல, இதுக்கு நான் இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கேன், மின்சாரத்தை தொடர்ந்து கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லணும். மின்சாரத்துறையினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி சொன்னார், வருடத்துக்கு வருடம் இவ்வளவு மின்சாரம் அதிகமாக தேவைப்படுகிறது, தேவைப்படுகிற மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் பழியை எங்க மேல போடுறீங்களேன்னு ஒரு கேள்வி கேட்டாரே. அதற்கு நிர்மல்குமார் அதுக்கு மின்சாரத்துறை அமைச்சர் ஏதாவது பதில் சொன்னார்னாக்க சொல்லல. ஆகவே இவர்கள் எப்படியாவது தப்பித்துக் கொள்வதற்கு திமுக மீது பழியை போடலாம் என்று நினைக்கிறார்கள். சார், நீங்க சொல்றதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வர்றது என்னன்னா, எதிர்கட்சியாக இருந்தாலும் மாற்று கட்சியினர் இங்கதான் வந்து இணைகிறாங்க. இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பேனிக் பையிங் தான் பண்றாங்க நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி அப்படின்ற உங்களுடைய நிறைவு கருத்தை நாங்க எடுத்துக்கிறோம். புதுமடம் ஹலீம் சட்ட ரொம்ப நிறைவான கருத்து சுருக்கமா நீங்க சொல்ல நினைக்கிறோம். இன்னைக்கு கூட எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு என்னன்னா, இப்ப சோஃபா மாடல் ஆட்சி வந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க, போலி பிம்பம் சுக்குநூறா உடஞ்சிருச்சுன்னு இருக்காரு. உண்மைதான். அது என்ன போலி பிம்பம் நான் நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் வந்து தமிழகத்துக்கான மரபணுவை உடைப்பதற்கு விஜயை வைத்து பயன்படுத்துகிறார்கள் என்கிற அந்த பிம்பம்தான். இப்போ பாஜகவால் நேரடியாக தமிழகத்தை ஆட்சி செய்ய முடியலை. அவர்கள் பல்வேறு வகையில் முயற்சி பண்ணாங்க, பல்வேறு ஃபார்முலாவை போட்டு பார்த்தாங்க, எல்லா ஃபார்முலாவும் தோற்று போய்விட்டது. அவர்களுக்கு இறுதியாக சிக்கிய ஃபார்முலா தான் விஜய். அதை வைத்து இன்றைக்கி ஒரு வழியாக ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த சமூக நீதி, சமத்துவம், கல்வி முறை எல்லாத்தையும் உடைக்கணும்னா இந்த ஃபார்முலா வச்சு பண்ணணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள், சமீபத்தில் இந்த ஸ்ரீதர் வேம்பு சொன்னார்ல, கடந்த முறை நாங்கள் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கெலாம் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருந்ததுன்னு. அதுவே எவ்வளவு பொய் என்று நம்ம உடைத்து பேசணும். அது வந்து ஒன்றிய அரசுடைய திட்டம், மாநில அரசு திட்டம் இல்லை, பொய் சொல்கிறாரு அப்படின்னு. இப்போ யாரெல்லாம் பேச வராங்க பாருங்கள். இப்போ கல்வியை உடைக்கணும், புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வரலையா? இப்போ இவர்களை போன்றவர்களுக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்த கல்வியை கொண்டு வரணும். இங்கே இருக்கின்ற பல்வேறு, இப்போ நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த கயிறு கட்டுற விஷயங்கள் எல்லாமே வந்து சாதிய ரீதியான பிரிவை கொண்டு வரணும். இங்கே என்னெல்லாம் பாஜக கொண்டு வர நினைக்கிறதோ அதை விஜய் மூலமாக கொண்டு வர வேண்டும், தாவேகா மூலமாக கொண்டு வர வேண்டும் என்கிற திட்டத்தின் விஷயம் இன்னைக்கு உடைபடுகிறது. அந்த முகமூடி கலண்டுருச்சு, மக்கள் உணர தொடங்கியிருக்காங்க. நீங்கள் தனித்துவமான ஆள் இல்லை,
நீங்கள் வந்து கால் ஷீட்டுக்காக வந்தவங்க, ஒரு கால் ஷீட் கொடுத்து நடிக்க வைத்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க, உங்களுக்கு அந்த ரோல் தெரியல. அப்பப்போ எழுதி கொடுத்ததை நீங்கள் ட்வீட் பண்ணுறீங்க, எழுதி கொடுத்ததை பேசுகிறீங்க, சாவி கொடுத்தா ஓடுகின்ற பொம்மை போன்று வேலை செய்கிறீங்க. அந்த பிம்பம் உடைந்து கொண்டு இருக்கிறது, அதை மக்கள் பார்க்குறாங்கிறத தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இந்த கால் ஷீட் கொடுத்து வந்திருக்காரு அப்படின்றத சொன்னீங்க. யசர் சார் கிட்ட போயிடலாம் சார். நிறைவு கருத்து உங்களோடது என்னன்னா, இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் இவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ என்னன்னா, இது வந்து சட்டமன்றமா சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டான்றதே தெரியல, என்ன நடந்தாலும் திமுக தான் குரல் கொடுக்கும் மக்களுக்கு அப்படின்றது சொல்லியிருக்காரு. நிஜமா உண்மைதான். திமுக மட்டும்தான் குரல் கொடுக்கும், இவர்கள் எந்த குரலையும் கொடுக்க மாட்டாங்க. ஆட்சி வருவதற்கு முன்பு குடும்ப ஆட்சி அப்படியெல்லாம் பேசிட்டு இன்றைக்கி வந்துட்டு தயாரிப்பாளரில் இருந்துட்டு கேமராமேனாக இருக்கட்டும், அதே போல் இவருடைய மேனேஜராக இருக்கட்டும், ஜோசியராக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் இவர் அரசு பதவியை கொடுத்து நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். இதுவே மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு சொல்கிறேன். திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறார். அவருக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நிறைவு பண்ண விரும்புகிறேன். மிசா சட்டத்தை கொண்டு வந்து ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் அவனை விடுதலை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்குநூறாக அடித்தாங்க. உயிர்கள் பல பேர் இறந்து போனாங்க. அப்படி உயிரிழந்தாலும் கூட திமுக விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி நின்ற தொண்டர்கள் தான் திமுகவுடைய தொண்டர்கள். அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் இறந்த போதும் கலைஞருடைய சிலை உடைக்கப்பட்டுச்சு, திமுகவினருக்கு எதிராக அராஜகம் பட்ட வைக்கப்பட்டுச்சு. அப்போதும் திமுகவினரை அசைத்து பார்க்க முடியலை. ராஜீவ்காந்தி படுகொலையும் போதும் திமுகவினர் மீது மிகப்பெரிய அளவுக்கு ஏவல் படை ஏவப்பட்டது. அப்போதும் திமுக அசைஞ்சு கொடுக்கல. ஈடி எங்கே போனாலும், இந்தியாவில் எந்த மூலைக்கு போனாலும் நாங்கள் வந்து யாரையெல்லாம் கைது பண்ணுவோம் அப்படின்றப்ப அந்த நபர்களை எல்லாம் கட்சி மாறினப்ப ஈடி ரைடு பண்ணி கூட திமுக வந்து ஒருவர் கூட இதுவரைக்கும் கட்சி மரியாதாக வரலாறு கிடையாது. எனவே திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி குறைந்தபட்ச மக்கள் நல திட்டங்களையாவது செயல்படுத்தி ஆட்சியை நடத்துங்க அப்படின்றதான் என்னுடைய பார்வை. சரியா சொன்னீங்க. மக்கள் நல திட்டங்கள் இருக்கும் வரை இங்கே முழுக்க ஆட்சி செய்வது திமுகவின் தலைவர் தான் அப்படின்றதையும், எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் ஆளும் கட்சியாக செயல்படுவதும் திமுக தான் அப்படின்றத நிறைவு கருத்தா இன்றைய நிகழ்ச்சியில் வந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் சொன்னாங்க. எல்லோருக்கும் நன்றி. இன்றைய சிந்தனை களம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.